காதல் வாத்தியார, எப்படியாவது நீ தான் என் காதல் நிறைவேற்றி வைக்கணும். ஐடியா கேட்குற, ஃபீஸ் வராம நோ யூஸ். எங்க அப்பா ஊர்ல இருந்து பணம் அனுப்பிச்சுன்னா 10 ரூபா கொடுத்துறேன். சரி, கேச சொல்லு. செகண்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பேரு ராஜேஸ்வரி, மூல நட்சத்திரம். யாருக்கு? அவளுக்கு தான். அழகா இருப்பாளா? என்ன மாதிரியே இருப்பா. கிழிஞ்சது. கெட்டிக்காரியா? என்ன ஒரு கிளாஸ்ல 3 வருஷம் உட்காருவா. முண்டா, அழகும் கிடையாது கெட்டிக்காரியும் கிடையாது, அப்புறம் ஏன்டா அவளை காதலிக்கிற? அடே, அவங்க அப்பனுக்கு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, பெரிய பங்களா இருக்குது, ஒரு மாருதி கார் கூட இருக்குடா. அப்ப டிரைவரா சேர்ந்துரு. உன்னை பார்த்து சிரிக்கிறாளா? இல்லையே. ஏதாவது சிக்னல் கொடுக்குறாளா? ஒரு நாள் அவ காலேஜ் போகும்போது அவளை பார்த்து கண்ணு அடிச்சேன், அதுக்கு அவ காலை தொட்டு காமிச்சாடா. இதுக்கு என்னடா அர்த்தம்? எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னது? அதாகப்பட்டது, வீட்டுல இருந்து வெளியே வரும்போது 2 காலோட வர்றேன், நம்ம 2 பேரும் ஜாலியா நடந்து போலான்னு இன்டெரக்டா உங்ககிட்ட சொல்லிருக்கா. ஐயோ, இவ்வளவு நாளா நான் இன்னும் ஏதோ பயந்து போட்டேன். ரியலி யோ கிரேட்மா, ரியலி யோ கிரேட். அவகிட்ட ஏதாவது கெட்ட குணம் இருக்கா? இருக்கு. 24 மணி நேரமா ஆடு மாடி மாதிரி அசை போட்டுக்கிட்டே இருப்பா. அப்போ தீனி போட்டே கட்டி போட்டுடலாம். எத்தனை மணி காலேஜுக்கு வருவா? ஏண்டா நீ சொன்னீங்க மொச்சக்கொட்டை அங்க வருது, அதானே? நம்ம தோழனுக்கு இன்னைக்கு பர்த்டே. பர்த்டே கொண்டாடிக்கீங்க, அதையே என்கிட்ட வந்து சொல்லணும். அது இல்லைங்க வந்து. அது இல்லைன்னா பின்ன எதுக்கு? முதல்ல பர்த்டேக்கு கூப்பிடுவீங்க, அப்புறம் பல்ல இழைப்பீங்க, அப்புறம் சினிமாவுக்கு போலான்னு சொல்லுவீங்க, அப்புறம் பாட்டு பாடலான்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் வேற ஆளு கிட்ட வச்சுக்குங்க. உங்களை பத்தி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை சஸ்பெண்ட் பண்ண வைக்கல. ஏங்க, அவனுக்கு ஆர்ட் வீக்குங்க. அவன் பர்த்டேக்கு பார்ட்டி கொடுக்கலாம்னு. பார்ட்டியா? 5 ஸ்டார் இல்லைங்க. 5 ஸ்டாரா? பேலஸ் ஹோட்டல்ல. பேலஸ் ஹோட்டலா? போலாமா? அப்ப காலேஜ் மத்தியானம் போலாமே, வாங்க போலாம். ஏண்டா தட்னா விழுந்துட்ட, இதுக்கு 10 நாள் தூங்காம இருந்திருப்பிய. கூடவே இருக்கும். இனிமேல் நிச்சயமா நிம்மதியா தூங்க போறதில்ல. வா போலாம். ராத்திரி ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சு படிச்சனா, பாவம் எங்க அண்ணன் தான் டீ போட்டு கொடுத்துச்சு. நீயாவது படிச்ச, நான் படிக்கவே இல்லடி. அப்படியா? என்னடி இந்த முரளி நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கா? நானும் வீட்டுல பரப்டர்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், நம்ம பின்னாடியே வராண்டி. இருக்கட்டும் இருக்கட்டும், இவனை இப்படியே விட்டோம் தினம் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வருவான். இதுக்கு ஒரு வழி பண்றேன். வாங்கடி, இப்படி போயிடலாம். ரோட்டு வழியாவே போயிடலாண்டி. அலையாத வா. ஆள விடாது போல இருக்கு. ஏய் பாவம், அப்படி எல்லாம் சொல்லாதடி. அப்படிங்களா? அப்ப நீங்க அவங்கள லவ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இன்னும் ஆரம்பிக்கல. அப்படித்தான் வச்சுக்க. எனக்கு என்னமோ பிடிக்கலப்பா. ஆளு பாக்குறதுக்கு கண்ணங்கரையில கருப்பா இருக்கான். கருப்பா இருந்தாலும் கருட்டி கிடக்கா இனிப்பா பேச வேண்டி. சரி, அப்ப நீங்க அவங்களோட இருந்து டுவேட் பாடிட்டு மெதுவா வாங்க, நாங்க போறோம். உண்மையாவா சொல்றேன்? முரளி, என்ன? நான் படிக்கிற பாடத்துல சந்தேகமா இருக்கு, சொல்லித்தாயே. எந்த பாடம்? பிசிக்ஸா? கெமிஸ்ட்ரியா? தமிழா? அட எந்த பாடம் சொல்லி தொலையா? அது வந்து நேச்சுரல் சயின்ஸ். அதுல நானும் வீக்கு, அதுக்காக வாத்தியார் தேடிட்டு இருக்கேன். கிடைச்சுன்னு சொல்லி அனுப்புறேன். டியூஷன் வச்சுக்கலாம். பொறுப்பு பின்னாடி தாங்காது, வந்த வழியா திரும்பி போயிடு. என்ன முரளி இப்படி பண்ணிட்ட? டார்லிங், ஈட்டிங்க. போடு, நிறைய போடு. சாப்பிடுங்க. சாப்பிடும் போதெல்லாம் கூச்செல்லாம் படக்கூடாது, வெக்கப்படாம சாப்பிடணும். வை நிறைய வை. அவன் அப்படி முடிக்கிறான்னு தப்பா நினைக்காதீங்க, அவன் முடிய அப்படித்தான். போன வாரம் பிறந்த நாள் நாங்க அவன் பிறந்த நாள டிரைவிங் ரெஸ்டாரண்ட்ல கொண்டாடணும். அடுத்த வாரம் பிறந்த நாள 5 ஸ்டார்ல கொண்டாட போறோம். நீங்க அவசியம் வரணும். நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லவருங்க. நீங்க ரொம்ப நல்லவருங்க. இதைய வச்சுக்கீங்க. சாப்பிடுங்க. கூச்செல்லாம் படக்கூடாது, சாப்பிடுவோம். கொஞ்சம் லைட்டா சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்குன்னே கேளுங்க, அவனை பத்தி சொல்றேன். பாக்குறதுக்கு தடுப்பு குச்சியை மந்திச்சு விட்டா மாதிரி இருக்கிறான்னு நினைச்சுக்கிறீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாங்க ஒரு காட்டுக்கு போனோம். அது என்ன காடுறா? முதுமலை. முதுமலை காடுங்க. இந்த முதுமலை காட்டுக்கு போய் சுத்தின்னு இருக்கும் போது ஒரு யானை வந்துருதுங்க. நாங்களாம் அப்படியே பயந்து போய் நின்னுட்டோம்.
இவன் திபு திபுன்னு போய் அந்த யானை பின்னாடி அப்படியே ஏறினாங்க. அப்புறம் முது மேல ஏறினாங்க. அப்புறம் முன்னாடி குச்சாங்க. குச்சி அந்த யானை துதிக்கிய புடிச்சிக்கின்னு ஆட்டுனாங்க. அப்படியே பின்னாடி போய் வாழை ஒரே புடி புடிச்சு பாருங்க. இப்படி புடிச்சுக்கின்னு அந்த யானைய சொட்டுன்னு தூக்கி அச்சாம் பாருங்க. அந்த யானை எங்கேயோ போய் விழுந்துச்சுங்க. இந்த முதுமலை காட்டிலக்க அதிகாரிகள்லாம் இல்ல, அவங்க இன்னும் அந்த யானையை தேடின்னு போய் கண்டுபிடிக்க முடியலீங்களா? அப்படியாப்பட்ட மாவீரங்க அவன். இப்ப நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல நிறைய எம்ஜிஆர் மாதிரி நினைக்கிறேங்க. சாப்பிட்டுக்கினே அவனுடைய வீரத்தை பத்தி கேட்டீங்க. சாப்பிட்டுக்கினே அவனுடைய ஆண்மையை பத்தி சொல்ற கொஞ்சம் கேளுங்களேன். ஒரு நாள் நாங்க 4 பேரும் சினிமாவுக்கு போலான்னு போனோம். படம் முடிஞ்சு வெளியே வந்தோம். திடீர்னு சத்தம், ஐயோ ஏமா மாலினி எல்லாரும் கத்துறாங்க. என்னடா இது, ஏமா மாலினி தான் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி அந்த பக்கம் பார்த்தோம். சத்தியமாங்க ஹேமா மாலினி தான் வந்துகிட்டு இருந்தாங்க. பின்னாடி கூட்டம் அப்படியே வந்துகிட்டு இருந்ததுங்க. வந்துகிட்டே இருந்த ஹேமா மாலினி எங்க கிட்ட வந்த உடனே, அதுவும் அவனை பார்த்த உடனே அப்படியே நின்னுட்டாங்க. எங்களை எல்லாம் விட்டுட்டாங்க. அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 5 நிமிஷமா அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இவனை கூப்பிட்டேன். பின்னாடி போய் என்ன விஷயம் பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு வரான்னு இவனை அனுப்பிச்சேன். இவனை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க அப்படியே திரும்பி அவங்க பிஏ கிட்ட சொன்னாங்களாம், இது வரைக்கும் தர்மேந்திரா கூட நடிச்சிருக்கேன், அமிதாப் பச்சன் கூட நடிச்சிருக்கேன், கமலஹாசன் கூட நடிச்சிருக்கேன், ஈவன் அம்ஜத் கான் கூட நடிச்சிருக்கேன். ஆனா இப்படி ஒரு ஸ்மார்ட் ஹீரோவை நான் பார்க்கலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு கண்ணீர் விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா நாளைக்கு ஏமா மாலிக்கு போன் பண்ணி கேட்டு பாருங்க. இப்போ நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நன்றி தலைவா. எக்ஸ்கியூஸ் மீ டார்லிங், எக்ஸ்கியூஸ் மீ. பேலஸ் ஹோட்டல் ஓனர் 300 ரூபாய் இருக்கு, சீக்கிரம் எடு. எதுக்கு? பில்லு கொடுக்க. டேய் விளையாடுறியா? என்னடா வேலை பண்ண உனக்கு? நான் ஏதோ 3 ரூபா 4 ரூபா சமாச்சாரம் நினைச்சேன். உங்களெல்லாம் நம்பி தாண்டா வந்தேன். நீ எவ்வளோ வச்சிருக்க? 15 காசு இருக்கு தலைவா. திருப்பதி உண்டியல்ல போடு. நீடா? எனக்கா செட்டப் அவனுக்கு தானே. டேய் மாவாட்டுறதுக்குள்ள நீயே ஒரு ஐடியா சொல்டா. ஒண்ணு பண்றீங்களா? நீங்க 3 பேரும் மாவாட்டுங்க, நான் சொல்லிட்டு போறேன். தலைவா தலைவா தாளாது உடம்பு தலைவா, இதுக்கு நீயே ஒரு ஐடியா கூட. வண்டர்ஃபுல். ஓகே. ஏங்க எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுங்க. என்ன வேலைங்க? ஒரு போட்டியில கலந்துக்கணும். என்ன போட்டிங்க? ஆனழகன் போட்டி. சொல்டா. ஆனழகன் அவர் கலந்துக்கிறாருங்க. அதுல நாங்க முதலாளி கிட்ட வேற ஒரு 2 நிமிஷம் பேசணும். நம்ம அடுத்த வாரம் அவர் பிறந்த நாளைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சந்திக்கிறோமே, அப்ப சந்திப்பாங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரேங்க. சரி வரேங்க. டாடா டாடா. நான் தான் பே பண்ணுவேன். நான் தான் பே பண்ணுவேன். அந்த மெல்லினா நான் தான் பே பண்ணுவேன். ஒண்ணு இல்ல சார், இவங்களுக்கு பார்ட்டி தரேன் நான் தான் சார் இந்த ஹோட்டல் கூட்டு வந்தேன். இவனுங்க பில்லு தரேன் தகராறு பண்றானுங்க சார். ஏன்பா 4 பேர் யாராவது ஒருத்தர் கொடுக்க வேண்டியதானே, இதுல என்னப்பா தகராறு வேண்டி இருக்கு? அது எப்படி சார் முடியும்? இன்னைக்கு ஏன் பர்த்டே, ஐ அம் மல்டி மில்லியனர், நான் கொடுத்த பார்ட்டிக்கு இவங்க பில் பே பண்றதா? இது ஒரு உலக நீதியா? என்ன மட்டும் இந்த பில்ல பே பண்ண விடல, இந்த ஹோட்டலே விலை பேச முடியும். போன் இருக்கா சார்? நான் யார் தெரியுமா? ஒரிசா அதிபர் ஒனாசிஸோட கப்பலை எல்லாம் மொத்தமா நேத்து தான் எங்க அப்பா விலைக்கு வாங்கியிருக்காரு. இப்ப நான் இந்த பில்ல பே பண்ணலன்னு தெரிஞ்சது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். அதை நீங்க விரும்புறீங்க? ஏன்பா யார் பில்லுக்கு பணம் கொடுக்கறதுன்னு ஓட்டப்பதை நடத்தியா முடிவு எடுக்க முடியும்? ரைட், அப்ப இருங்க, கன் எடுத்துட்டு வரேன். நீங்க எல்லாம் பெரிய எடுத்து பிள்ளைங்க, உங்க ஓட்டப்பந்தயத்தை ஒழுங்கா நடத்த வேண்டாமா? வாங்க வாங்க. கோட்டை நீங்க போடுறீங்களா இல்ல நான் போடட்டுமா? நீங்களே போட்டுருங்க சார். நானே போட்டுருவா? சரி சரி. அடாடா, லட்சுமண சீதைக்கு முன்னாடி போட்ட கோடு மாதிரிலாம் போடுறாரு. ஆஹா, பாருங்க சார், அலையலாம் சார். நீங்க கண்ணை தூக்கிறதுக்குள்ள அலையலாம் சார். ஒலிம்பிக்ல 1/2 இன்ச்ல தோத்தவனும் உண்டு, 1 இன்ச்சில் உலக சாதனை பண்ணவனும் உண்டு. சார் எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. சார் என்ன யாரும் கம்பேர் பண்ண போகாதீங்க. நீ முதல்ல எங்க மனசை வாங்காமையா போயிடுவான். ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு. ஏன் இப்படி ஓடி வரீங்க? சார் இந்த பேலஸ் ஹோட்டல் ஓனர் இருக்காருல்ல,
அவருக்கு பண்ணி கடிச்சு பைத்தியம் பிடிச்சு போச்சு சார். கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு மேல பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்காரு சார். 4-5 குருவி கீழே வந்து போச்சு சார். பாதி பேர் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா, மீதி பேர் இந்த பக்கம் ஓடியாந்தா சார். மயிரில தப்பிச்சு ஓடியாரு சார். காட்டுங்க சார், சத்தம் கேக்குது பாருங்க. சுடுறாங்க சார். சீக்கிரம் arrest பண்ணுங்க. பிடிங்க. நடு ரோட்ல என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு ஓட்டப்பந்தயம் நட்டு இருக்கு சார். ஆஹா, சொன்னாங்களா? கையில என்னது? துப்பாக்கியா? துப்பாக்கி கொடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் எங்களோட வர்றீங்களா? நான் எதுக்கு உங்களோட வரணும்? யோ,